Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது மொறுமொறுப்பான ஈஸியா செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. இத மசாலா முறுக்கு அண்ட் சக்லின்னு கூட சொல்லலாம். இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு ஸ்பைசியா அண்ட் கிறிஸ்பியா இருக்கும். வீட்ல முறுக்கு மாவு இல்லாத போது அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணி குறைஞ்ச பொருட்களை வச்சு பிகினர்ஸ் கூட இந்த முறுக்கு ஈஸியா செஞ்சிடலாம். இது ஒரு பெர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. இந்த காரசாரமான முறுக்கை செஞ்சு ஈவினிங் டீ டைமோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த முறுக்கை குட்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜார்ல அரை கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி நைஸா பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பவுலுக்கு மேல சல்லடையை வச்சு இந்த பொரிக்கடலை பவுடரை சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். இப்ப இதே சல்லடையிலேயே 2 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவையும் கட்டி இல்லாம நல்லா சலிச்சுக்கணும். 2 கப் அரிசி மாவுக்கு அரை கப்பு பொட்டுக்கடலைங்கிறது கரெக்டான அளவா இருக்கும். மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த பவுல்ல பொட்டுக்கடலை அளக்குறீங்களோ அதே பவுல்லையே அரிசி மாவையும் அளந்து எடுத்துக்கங்க. இப்ப அரிசி மாவை நல்லா சலிச்சிட்டேன். இப்ப இதுல 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் உருக்கி சேர்த்துற வேண்டாம், ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை எந்த அளவு மிக்ஸ் பண்ணணும்னா கைகளால கிரம்பிள் பண்ணி ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்றப்பதான் பட்டர் அண்ட் உப்பு எல்லா இடங்கள்லயுமே மாவுல கோட்டிங் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா இப்படி அழுத்தி பிடிச்சா பிடிக்கணும், அழுத்துனா இந்த மாதிரி உதிரணும். கண்டிப்பா மாவு இந்த அளவு கலந்து வச்சுக்கணும். இப்போ இதுல மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்றதா இருந்தா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன். நான் ஒயிட் எள்ளு சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் எள்ளு இருந்ததுன்னா நீங்க அதை கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காய பவுடர் அண்ட் ஓமம் சேர்க்கறதால முறுக்கு டேஸ்ட் இன்னும் கூடும். டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு கலக்கிற மாதிரி கலந்துக்கணும். மொத்தமா தண்ணி சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தான் நம்ம மாவு கலக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு கலந்து எடுத்துட்டேன். மாவு ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம பாத்துக்கோங்க. முறுக்கு அச்சில வச்சு பிழியறப்போ ஈஸியா பிழிய வரணும். அந்த அளவுக்கு மாவு கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு மேல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு பிளேட்டால கவர் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்ல வச்சிடலாம். அப்பதான் நம்ம மாவு நல்ல பைண்டிங் ஆகும், முறுக்கும் கிறிஸ்பியா வரும். நான் இந்த மாதிரி இண்டாலியம் உள்ள ஸ்டார் அச்சு உள்ள முறுக்கு குழல் எடுத்திருக்கேன். முறுக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக இதுல ஒரு பிரஷை யூஸ் பண்ணி கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த அச்சுக்குள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டை திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேல ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்ல நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரவுண்டா இந்த மாதிரி சுத்தி சுத்தி பிழிஞ்சுக்கணும். உங்களால எவ்வளவு ரவுண்ட் ஷேப்ல முடியுதோ அந்த அளவுக்கு பிழிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பிழிஞ்சிட்டேன். பிழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் உள்ள எட்ஜஸை இந்த மாதிரி லைட்டா அமுத்தி விட்டுக்கங்க. உள்ள உள்ள எட்ஜஸையும் லைட்டா அமுத்திக்கங்க. அப்பதான் முறுக்கு எண்ணெயில போடுறப்ப பிரியாம இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு முறுக்கையும் பிழிஞ்சு காமிக்கிறேன். நீங்க எவ்வளவு சுத்துறீங்களோ அது உங்க விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க முறுக்கு சுத்திக்கலாம். இது பிழியறது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துடும். முறுக்கு அடுத்தடுத்து ஃப்ரை பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஃபாயில்ல ரவுண்டா சுத்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி முன்கூட்டியே செஞ்சு வச்சிட்டோம்னா ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம முறுக்க ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல கடாயில ஆயில் இந்த அளவு சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ நம்ம சுத்தி வச்சிருந்த முறுக்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி எடுத்து அதை ஆயில்ல சேர்த்துருங்க. இந்த மாதிரி செய்யறப்போ பிகினர்ஸ் பயப்படாம ஈஸியா முறுக்க ஆயில்ல சேர்த்துடலாம். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு முறுக்க குக் பண்ணீங்கன்னா முறுக்கு உள்ள வேகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணணும். இப்ப முறுக்குல பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. நான் ஃபோர்க் யூஸ் பண்ணி முறுக்க திருப்பி போட்டுக்கிறேன். முறுக்கு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மறு சைடும் குக் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முறுக்குல நல்ல கலர் வந்திருக்கு. நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுனால முறுக்கு இந்த கலர்ல தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பயப்பட வேண்டாம். இதை எடுத்து டிஷ்யூல வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லா முறுக்கையுமே ஃப்ரை பண்ணிட்டேன். எனக்கு 2 கப்பு மாவுக்கு 25 முறுக்கு வரைக்கும் கிடைச்சது. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. முறுக்கு எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க.
நம்ம செஞ்ச இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.